ஹாய், இன்றைக்கி நம்ம காஸ் ஜக்கோபிலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த காஸ் ஜக்கோபி காஸ் சீடலுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். காஸ் ஜக்கோபியை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற மெத்தடாலஜி அதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ ப்ராப்ளம்குள்ளே டைரெக்டாக போகலாமா? சரி, இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை டயகனலி டாமினன்டாக நம்ம எழுதணும் இல்லையா? அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. காஸ் ஜக்கோபி தானே இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ் ஜக்கோபி மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ காஸ் ஜக்கோபியில் ஃபஸ்ட்டு என்னது? டயகனலி டாமினன்டாக எழுதணும். டயகனலி டாமினன்ட்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது ஹையஸ்ட்டாக இருக்கணும். இங்கே பாரு, இதில் எது ஹையஸ்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது? 10 தானே. -10. அதனால் இது சின்ன நம்பர்னு சொல்லக்கூடாது, நம்ம மாடுலஸ் தான் பார்க்கணும். அப்போ மாடுலஸ்க்கு -10 எடுத்தால் +10 தான் இல்லையா? அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது? ஒயில் தான் இருக்குது. அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இங்கே பாரு, இருக்கிறதுலே ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எங்கே இருக்குது? இசட்டில். அப்போ இது தேர்டு. ஹையஸ்ட் பாரு எங்கே இருக்குது? இங்கே எக்ஸில் இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டயகனலி டாமினன்ட்டாக எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ரைட் diagonally dominanted equations. ஓகேவா? அப்போ என்னன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது தானே. அப்போ 10x - 5y - 2z = 3. இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது இல்லையா? 4x - 10y + 3z = -3. அடுத்தது இதான் தேர்ட் ஈக்குவேஷன். x + 6y + 10z = -3. புரிஞ்சுச்சா? பாருங்கள், டயகனலில் இருக்கிறது தான் ஹையஸ்ட் நம்பராக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதை வச்சு தான் அடுத்தடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். இதையே நீங்கள் மாற்றி எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாக தப்பாயிடும். ஓகேவா? அப்போ கவனமாக இது ஃபஸ்ட்டு டயகனலி டாமினன்டாக எழுதிடணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா என்னது? இந்த டேர்ம் எக்ஸ் டேர்ம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போது 10x இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடு. இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 3. இந்த -5 அந்த பக்கம் போனால் +5. இந்த -2z அந்த பக்கம் போனால் +2z. ஓகேவா? எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போது 10 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கு. அங்கே போனால் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும் இல்லையா? அப்போது 1/10 இன்ட்டு இந்த வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் எழுதுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போடலாம். y = இங்கே என்ன இருக்குது? -3. இந்த பக்கம் +4x இருக்குது. அந்த பக்கம் போனால் -4x. இந்த +3z அங்கே போனால் -3z. ஓகேவா? அப்புறம் இங்கே பாருங்கள், -10 இருக்குது. அப்போ அந்த பக்கம் -10y. இங்கே y கூட இதை -10 மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அந்த பக்கம் போனால் -1/10. 10 மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கு, அங்கே போய் டிவைட் பண்ணும். ஓகேவா? சரி, இங்கே மைனஸ் இருக்குது, அங்கேன்னு ப்ளஸ்ன்னு போட்டுறக்கூடாது. இது ஒய் கூட என்ன ரிலேஷனில் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஒய் கூட மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஒய்யை பிரித்து அந்த பக்கம் கொண்டு எடுத்துகிட்டு போனால் டிவைட் பண்ணும். சரி, அடுத்து தேர்டு பாருங்கள். தேர்டில் இருந்து அதே மாதிரி எழுதலாமா? இசட் வச்சுட்டு மீதில் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாமா? அப்போ z = -3. இந்த +x அங்கே போனால் -x. இந்த 6y அங்கே போனால் -6y. இங்கே இசட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 10 மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அங்கே போனால் டிவைட் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கா? மைனஸை வெளியே எடுத்து கேன்சல் பண்ணால் எல்லாம் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ இந்த இடம் எல்லாமே உனக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் தான் மாறிடும். அப்போது எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட், தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டயகனலி டாமினன்டாக எழுதிட்டோமா? சரி, டயகனலி டாமினன்டாக எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம இனிஷியல் ஐட்ரேஷன் வேல்யூ எடுத்துக்கணும். என்னது? xy z 0ன்னு எடுத்துக்கிட்டு தான் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்க போகணும். ஓகேவா? அப்போ லெட் xy z = 0. இதுதான் இனிஷியல் ஐட்ரேஷன் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்குள்ளே போகலாமா? ஐட்ரேஷன் 1. ஓகேவா? ஐட்ரேஷன் 1ல் என்ன பண்ணணும்? xy z வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ x = ஆல்ரெடி எக்ஸுக்கான ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும்? y z வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன சொல்லியிருக்கோம்? இதான் இப்போ நம்ம கரண்ட் ஐட்ரேஷன். இது வந்து ப்ரீவியஸ் ஐட்ரேஷன், இனிஷியல் ஐட்ரேஷன். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு தடவை என்ன பண்ணணும்? கரண்ட் ஐட்ரேஷனில் ப்ரீவியஸ் ஐட்ரேஷனோடைய வேல்யூவை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதுமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கான ஈக்குவேஷனில் 1/10 3 +
5 into y, yக்கு பதிலாக என்னது 0 போட போகிறோம். z2 into z, z2 0. ஸோ அப்போ எல்லா டேர்முமே எனக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ உனக்கு 3/10 தான் கிடைக்கும். இது அப்போ என்னது 0.3. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட் அதோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் ஐட்ரேஷனோடைய வேல்யூ. அடுத்தது y கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் 1/10 into 3 plus 4 into x. xோடைய வேல்யூ என்னது 0. ஒவ்வொரு x, y, z கண்டுபிடிக்கும் போதும் ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ ப்ரீவியஸ் எல்லாம் 0. அப்போ இது எல்லாமே 0, 3 மட்டும்தான் கிடைக்கும் இங்கேயும் இல்லையா? அப்போ எகெயின் வந்து எனக்கு 3/10 தான் கிடைக்கும். 0.3 தான். அதே மாதிரி z வேல்யூ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். 1/10 minus 3 x, y ரெண்டுத்துக்குமே 0ங்கிறதுனால ரெண்டுமே இங்கே என்னது 0 ஆகிடும். ஸோ எனக்கு -3/10 அப்போ -0.3ன்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது XYZ உடைய வேல்யூ. அப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட XYZ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ஐட்ரேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? செகண்ட் ஐட்ரேஷன். இப்போ செகண்ட் ஐட்ரேஷன்லேயே எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ்ன்னு எழுதுறதுனால கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கே 1 போடுறோம். இந்த 1 எதுக்குன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட எக்ஸ்ன்னு. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 2ன்னு போட போகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? செகண்ட் ஐட்ரேஷனுடைய எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் எல்லாத்துக்கும் 1 1ன்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஐட்ரேஷனுக்குலாம் 2 2ன்னு. ஓகேவா? சரி, இது ஜஸ்ட் நோட்டேஷன் தான். ஓகேவா? இது போடாமல் எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ x2க்கும் சேம் ஈக்குவேஷன் தான். ஆனால் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிற XYZ வேல்யூ தான் மாறும். இப்போ ஈக்குவேஷன் அது x = 1/10 3 + 5 into y இல்லையா? இப்போ ஒய்ங்கிறது என்னது? இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷனில் இருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் ஐட்ரேஷனுங்கிறது என்னது? ஃபஸ்ட் ஐட்ரேஷன் தானே ப்ரீவியஸ் ஐட்ரேஷன். அப்போ இதோடைய ஒய் வேல்யூ தான் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே பாரு 5 into yன்னு இருக்குது. அப்போ ஒய்க்கு பதிலாக எந்த வேல்யூ கொடுக்கணும்? இந்த ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் இருக்க வேல்யூ. அப்போ 0.3 ப்ளஸ் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? 2 into z. அப்போ 2 into z என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஐட்ரேஷனுடைய வேல்யூ தான். ஓகேவா? ஸோ -0.3. புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு எல்லா ஐட்ரேஷனுக்கும் நீ 10 ஐட்ரேஷன் பண்ணாலும் 20 ஐட்ரேஷன் பண்ணாலும் XYZக்கான ஈக்குவேஷன் இது தான். ஆனால் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணும்? இதை கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு x2 வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ x2 வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.3936 கிடைக்கும். ஓகேவா? இதை கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணாலே இது கிடைக்கும். அடுத்தது y வேல்யூ, அதனால் நான் y2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் என்னது? 1/10 3 + 4 into x. எக்ஸ் வேல்யூங்கிறது என்னது? இங்கே ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் 0.3 இல்லையா? அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? 0.3 கொடுக்க போகிறோம். அடுத்தது 3 into z. இசட்டோடைய வேல்யூ என்னது? ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் -0.3. ஸோ 3 into -0.3. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு y2 வேல்யூ கிடச்சிரும். அது 0.28284ன்னு கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ z2 கண்டுபிடிக்கலாமா? z2க்கான ஈக்குவேஷன் சேம் ஈக்குவேஷன் தான். 1/10 -3 XYக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1/10 -3 minus x. எக்ஸுங்கிறது என்னது? ப்ரீவியஸ் ஐட்ரேஷனோட எக்ஸ் வேல்யூ என்னது? 0.3 இல்லையா? ஸோ 0.3 -6 into y வேல்யூ. ஒய்ங்கிறது என்னது? ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் 0.3. ஸோ 6 into 0.3. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? Z2 வேல்யூ அது -0.509064. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம்? செகண்ட் ஐட்ரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம்? ஐட்ரேஷன் 3க்கு போகிறோம். எப்போ ஸ்டாப் பண்ணணும்? இந்த ஐட்ரேஷன் வேல்யூ சேமாக வரும்போது. இங்கே பாருங்கள், எக்ஸோடைய ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் வேல்யூ இந்த ஐட்ரேஷன் பார்க்குறீங்க 0.3 0.3 இருக்குது. ஓகே, பட் ஒய்யோட இது பார்த்தீங்கன்னா 0.3 இருக்குது, இங்கே 0.28 இருக்குது. ஸோ இங்கேயே மாறிடுச்சு. அப்போ கண்டிப்பாக நீ அடுத்த ஐட்ரேஷனுக்கு தான் போகணும். சரியா? அப்போ ஐட்ரேஷன் 3க்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் 3. ஐட்ரேஷன் 3னா x3 வேல்யூ அதே மாதிரி 1/10 3 + 5 into x வேல்யூ. இந்த சேம் ஈக்குவேஷன் தான்.
1/10 3 + 5 இன்ட்டு ஒய்யோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூங்கிறது அப்போ ஒய்யோடைய வேல்யூ இப்போ என்னது இப்போ தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கும் அப்போ ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்னா செகண்ட் ஐட்ரேஷன் வேல்யூ தான் எடுத்துக்கணும் என்னது 0.28284 அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா புரிஞ்சுச்சா அப்போ 5 இன்ட்டு 0.28284 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்டோடைய வேல்யூ இல்லையா இசட்டுங்கிறது என்னது ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் -0.509064 ஓகேவா ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு x3 வேல்யூ கிடச்சிரும் அது 0.339672 ஓகேவா சரி அடுத்தது இதே மாதிரி y3 கண்டுபிடிக்கிறோம் y3க்கு ஈக்குவேஷன் 1/10 3 + 4 இன்ட்டு எக்ஸோடைய வேல்யூ ஓகேவா அப்போ எக்ஸுங்கிறது என்னது இங்கே ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் 0.3936 இல்லையா ப்ளஸ் 3 இன்ட்டு இசட்டோடைய வேல்யூ இசட் வந்து ப்ரீவியஸ் ஐட்ரேஷனுக்கு -0.509064 ஓகேவா ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y3 கிடைக்கும் அது வந்து 0.28312368 ஓகேவா அதே மாதிரி Z3 கண்டுபிடிக்கலாமா Z3 கண்டுபிடிக்கிறதுக்கும் த சேம் ஈக்குவேஷன் தான் -3 - x எக்ஸோடைய வேல்யூ என்னது 0.3936 -6y ஸோ -6 இன்ட்டு ஒய்யோடைய வேல்யூ என்ன இருக்குது இதான ஒய்யோடைய வேல்யூ ஸோ 0.28284 ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு Z3 வேல்யூ கிடச்சிரும் அது -0.503834928ன்னு வரும் ஓகேவா அடுத்தது என்ன பண்ணணும் ஐட்ரேஷன் 4 ஏன் ஐட்ரேஷன் 4க்கு போகிறோம் இதோடது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு பட் 0.39 இங்கே 33 இருக்குது இல்லையா எனக்கு 3 டெசிமல் அட்லீஸ்ட் சேமாக வர வரைக்கும் பார்த்துக்கோங்க இங்கே 3 வரைக்கும் மேட்ச் ஆகிடுச்சு பட் செகண்ட் டெசிமலே ராங்காக இருக்குது ஓகேவா இங்கே வந்து 2 டெசிமல் கரெக்டாக இருக்குது இங்கேயும் 2 டெசிமல் கரெக்டாக இருக்குது அப்போ இன்னும் எனக்கு ஒரு டெசிமல் தான் தேவைப்படுது ஓகேவா சரி அப்போது ஐட்ரேஷன் 4க்கும் என்ன பண்ணணும் x4 கண்டுபிடிக்கணும் x4க்கும் த சேம் ஈக்குவேஷன் தான் ஆனால் yzக்கு இந்த ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு x4 என்ன வரும்னா 0.34079 y4 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0.28516 கிடைக்கும் z4 வேல்யூ வந்து -0.50518 கிடைக்கும் ஓகேவா இதே மாதிரி இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தினாலும் உங்களுக்கு செகண்ட் வேல்யூவே இங்கே சேஞ்சஸ் இருக்குது ஓகேவா 0.34 இருக்குது இங்கே 0.33 இருக்குது இல்லையா ஸோ அதனால் நான் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகிறேன் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் 5னா x5 வேல்யூ x5 என்ன கிடைக்குன்னா 0.34155 y5 வேல்யூ வந்து 0.28507 Z5 வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.505196 கிடைக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது 3434 சேமாக வந்துட்டு பட் நெக்ஸ்ட் டெசிமல் பிளேசஸ் தேர்ட் டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்கே 01ன்னு இருக்குது இல்லையா அப்போ எனக்கு இது சேமாக வரணும்னா நான் அடுத்த ஐட்ரேஷனுக்கு தான் போகணும் ஸோ அப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகிறேன் 6 ஸோ x6 வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.34149 y6 வேல்யூ அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஈக்குவலாக வருதான்னுட்டு ஓகேவா சரி அப்போ y6 வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0.285039 z6 வேல்யூ வந்து -0.5051 7 ஓகேவா சரி இப்போ பாருங்கள் இங்கே 341 3 டெசிமல் பிளேஸும் சேமாக இருக்குது i6 i5 இந்த கரண்ட் ஐட்ரேஷனும் ப்ரீவியஸ் ஐட்ரேஷனும் அடுத்தது பாருங்கள் 0.285285 இதுவும் சேமாக இருக்குது அடுத்தது 505 சூப்பர் மூணுமே எனக்கு சேமாக இருந்துச்சு ஓகேவா அப்போது இதோடைய நான் ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஸோ உன்னுடைய இந்த ஐட்ரேஷனும் ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் வேல்யூ எனக்கு எக்ஸாக்டாக 3 டெசிமல் பிளேஸஸ் சேமாக கிடச்சிருச்சு இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபைனலாக த வேல்யூஸ் correct to 3 decimal
3 decimal places. ஓகேவா? ஆர் என்னதுன்னா x equal to 0.342, y equal to 0.285, z equal to minus 0.505. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது எக்ஸாக்டாக ஈக்குவலான வேல்யூஸ். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ இந்த காஸ் ஜக்கோபி எப்படி போட்டோன்னு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் காஸ் சீடல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதே சேம் மெத்தட் தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? பாய்.